ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம குக்கிங் ரிலேட்டடான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தமிழில் சொல்ல என் கூட இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாலை காய்ச்சுவை அப்படிங்கிறத பாயில் த மில்க் அண்ட் கீப் இட் அப்படின்னு சொல்லுவோம். பாயில் த மில்க்னால் பால் காய்ச்சி வைக்கிறது, வை அப்படிங்கிறத கீப் இட். அடுப்பை பற்றவை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லைட் தி ஸ்டவ் அப்படின்னு சொல்லணும். லைட் தி ஸ்டவ் அப்படின்னா என்ன? ஸ்டவ்னா அடுப்பு, லைட் தி ஸ்டவ் அப்படின்னா அடுப்பை பற்ற வைக்கிறது, அதை தான் லைட் தி ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் என் கூடயே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். டீயை வடிகட்டு அப்படிங்கிறத ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் த டீ அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன? வடிகட்டுறது. த டீ அப்படிங்கும் போது டீயை வடிகட்டு. மோர் சிலிப்பிவை, இது கண்டிப்பாக நம்ம டே டு டே லைஃப்பில் அம்மாலாம் சொல்லி பார்த்துருப்போம். மோர் கடைஞ்சி வைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிலிப்பி வைன்னு சொல்லுவாங்க. அதை சேர்ன் த பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லலாம். சேர்ன் த பட்டர் மில்க்னால் என்ன? கடையிறதுன்னு சொல்லுவாங்க. பட்டர் மில்க்னால் மோர். சேர்ன் த பட்டர் மில்க்னால் மோர் கடைஞ்சி வை. புளியை கரைத்து ஊற்று. ஸோ இந்த நார்மலாக புளிக்குழம்பு இல்லை ஏதாச்சும் ஒரு இதுக்கு புளி கரைச்சி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டிசால்வ் த டர்மரைன் அண்ட் போரிட்னா கரைச்சி, அதாவது ஊற்றுறது. டிசால்வ் அப்படின்னா கரைக்கிறது. கருவேப்பிலையை கிள்ளி போடு. ஒரு சிலர்லாம் கருவேப்பிலை உருவி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பிஞ்ச் த கரி லீஃப் அண்ட் ஆட். பிஞ்ச் த கரி லீஃப்னால் என்ன? அந்த கிள்ளி போடுவோம் இல்லையா, கருவேப்பிலையை கிள்றது இல்லையா, அது. அண்ட் போடு அப்படிங்கும்போது ஆட் அப்படின்னு சொல்லுவோம். மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லுவாங்க, இல்லைனா புளிக்கட்டும். இது கண்டிப்பாக தோசை மாவு, சப்பாத்தி மாவுக்கு செட் ஆகும். தோசை மாவு, இட்லி மாவுலாம் இது புளிக்கட்டும்னு சொல்லுவாங்க. இதை லெட் தி டோ ரெஸ்ட் ஃபார் எ வைல் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது சப்பாத்தி மாவுக்கு நல்ல கரெக்டான ஆப்டான சென்டென்ஸாக இருக்கும். தேங்காய் துருவலை தூவு. இந்த பொரியலுக்கெல்லாம் தேங்காய் துருவல் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தேங்காய் துருவலை போடு அப்படிங்கிறத ஸ்ப்ரிங்கிள்னால் என்ன? அப்படியே தூவி விடுறது. கிரேட்டட் கோகோனட்னால் தூவுனது, அதாவது துருவுனது. ஸ்ப்ரிங்கிள் கிரேட்டட் கோகோனட் அப்படின்னா என்ன? ஸ்ப்ரிங்கிள்னால் தூவுறது, கிரேட்டட் கோகோனட்னால் துருவிய தேங்காயை தூவு அப்படின்னு சொல்கிறது. குழம்பை ஒரு கிண்டி விடு. ஸோ இது அம்மாலாம் அடி பிடிக்காமல் இருக்கணும், அடி பிடிச்சிரும், ஒரு கிண்டி விட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை கிவ் த கரி எஸ்டிர். எஸ்டிர்னால் கிண்டுறது, அப்படி கலக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் ஸ்டிர் அப்படின்னு சொல்லுவோம். கிவ் த கரி எஸ்டிர். புளிப்பு தூக்கலாக இருக்குது. ஸோ குழம்புல நம்மளை சரி பார்க்க சொல்லும் போது புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை த சோர்னஸ் இஸ் வெரி டாமினன்ட் அப்படின்னா என்ன? புளிப்பு அதிகமாக இருக்குது, புளிப்பு நல்லா சுருக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. த சோர்னஸ் இஸ் வெரி டாமினன்ட் அப்படின்னா புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. தோசை கல்லில் எண்ணெய் தடவு. ஃபஸ்ட்டு ஒரு சில சீசனிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் சொல்லலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸ் தான். தோசை கல்லில் எண்ணெய் தடவு அப்படிங்கிறத கிரீஸ் த தோசை தவா வித் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். கிரீஸ்னால் என்ன? அந்த தடவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கிரீஸ் த தோசா தவா வித் ஆயில் அப்படின்னா எண்ணெயை வச்சு தடவு, எண்ணெய் தடவு, தோசை கல்லில் எண்ணெய் தடவு அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களாங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸாக இருக்கும். தோசை நல்லா மொறுன்னு இருக்குது. த தோசா இஸ் வெரி கிறிஸ்பினா மொறுன்னு இருக்கிறது. தி தோசா இஸ் வெரி கிறிஸ்பி அப்படின்னா நல்ல மொறுன்னு இருக்குது தோசை அப்படின்னு சொல்கிறது. எண்ணெய் பிரியும் வரை வதக்கு. எண்ணெய் பிரியும் வரை வதக்கு அப்படின்னா என்ன? அந்த குழம்பு இல்லைனா அந்த பிரியாணிக்கெலாம் சொல்லுவாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை சாட்டே அன்டில் த ஆயில் இஸ் செப்பரேட். சாட்டேனா வதக்கிறது, அன்டில் த ஆயில் இஸ் செப்பரேட்னா எண்ணெய் பிரிகிற வரைக்கும். உப்பு சரிப்பாரு. செக் தி சால்ட் லெவல்.
புரியுதுங்களா? சால்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறது. செக் தி சால்ட் லெவல். ஆர் எல்ஸ் நார்மலாக செக் த சால்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணு, இஞ்சி பூண்டு விழுது தயார் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடி பண்ணு அப்படிங்கிறத ப்ரிப்பேர் தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிப்பேர் தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னால் என்ன? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ப்ரிப்பேர் தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், தயிர் கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ நம்ம தெரியாமல் குழம்பு அதிகமாக தண்ணியாக ஊற்றிட்டோன்னா அதை என்ன சொல்லுவோம்? குழம்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை த கறி இஸ் டூ வாட்டரி அப்படின்னு சொல்லலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு போடு, எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு போடு. ஆட் த மஸ்டர்ட் சீட் ஒன்ஸ் த ஆயில் இஸ் ஹாட். புரியுதுங்களா? காய்கறிகளை பச்சையாக சாப்பிடு. ஸோ பச்சையாக சாப்பிடு, பச்சைனா என்ன? ரான்னு சொல்லுவாங்க. ரா வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு. ஈட் த வெஜிடபிள்ஸ் ரா, ஈட் தி ரா வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஈட் த வெஜிடபிள்ஸ் ரா. தோசை தீந்து விட்டது, தோசை தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? தோசை தீந்து விட்டது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தி தோசா இஸ் பேர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். தி தோசா இஸ் பேர்ன்ட்னா தோசை தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது, கருகி போச்சு, தீஞ்சு போச்சுன்னு சொல்கிறது. டீயை வடிகட்டியால் வடிகட்டு. நம்ம முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், டீயை வடிகட்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் தி டீன்னு சொல்லணும். வித் த ஸ்ட்ரெயினர் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயினர் கொண்டு, அதாவது வடிகட்டியை ஸ்ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் த டீ வித் த ஸ்ட்ரெயினர் அப்படின்னா வடிகட்டியால் டீயை வடிகட்டு அப்படின்னு சொல்கிறது. தக்காளியை நீல வாக்கில் அருன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு சிலர் அரிஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்லைஸ் த டொமேட்டோ லென்த் வைஸ். லென்த் வைஸ்னால் என்ன? நீளமாக கட் பண்ணுறது. ஸ்லைஸ் த டொமேட்டோ லென்த் வைஸ்னால் நீளமாக தக்காளியை அறுத்து கொடு அப்படின்னு சொல்கிறது. சாப்பாட்டை வடித்து விடு. சாப்பாடு குக்கரில் வைக்காத, வடிச்சிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ட்ரைன் த ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைன்னா வடிக்கிறது, சாப்பாட்டை வடிச்சிரு அப்படின்னு சொல்கிறது. வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கு. வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கு. சாப் த ஆனியன் தின்லி. திக்னா அப்படியே திக்காக இருக்கும், மெல்லிசானா தின்லி. தக்காளியை மத்தால் கடை. ஸோ இது எப்படி சொல்லுவோம்? மேஷ் த டொமேட்டோ வித் த சேர்னர் அப்படின்னா அந்த மத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ருசி நாக்கில் நிற்குது, ருசி நாக்கிலேயே நிற்கிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை த டேஸ்ட் ஸ்டேஸ் ஆன் த டங்க். த டேஸ்ட் ஸ்டேஸ் ஆன் த டங்க் அப்படின்னா நாக்கில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறது. தண்ணீரை நன்றாக கொதிக்கவை. பாயில் த வாட்டர் வெல். நன்றாக அப்படிங்கும் போது வெல், பாயில் த வாட்டர் வெல்னால் தண்ணியை நல்லா கொதிக்கவை அப்படின்னு சொல்கிறது. அப்பளத்தை பொரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ரை த பப்படம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரை த பப்படம்னா என்ன? அப்பளத்தை பொரின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஃப்ரை த பப்படம் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? இப்படி தாங்க இங்கிலீஷ் பேசணும். அடி பிடிக்காமல் கிளறி விடு. ஸ்ட்ரெயின் டு அவாய்ட் பேர்ன்.